வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களது படைபலத்துடன் அரக்க பறக்க தேர்தல் பரப்புரை செய்தாலும் எதற்கும் சளைத்தவர்கள் நாங்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் நூதனமான வகையில் தேர்தல் பரப்புரையை செய்து வருகிறது. தேர்தல் பரப்புரையில் இந்தியா விற்பனைக்கு அல்ல, ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு என்பதை அறிவுறுத்தி பரப்புரை மேற்கொண்டு வருகின்றது. அனல் தெரிக்க பேசி வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன், நான் உங்களிடம் வாக்கு கேட்டு வரவில்லை, ஓட்டுக்கு நோட்டு வாங்க வேண்டாம் என்பதை உங்களிடத்திலே நினைவுபடுத்த மீண்டும் மீண்டும் வருகிறேன். எனவே பொதுமக்களாகிய நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கினால் நமது நாட்டுக்குத்தான் அழிவு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பல்வேறு தொழில் அதிபர்களிடம் மத்திய அரசும் மாநில அரசும் பல 100 கோடிகளை கேட்டு பெற்று தேர்தலையும் சந்திக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் இந்த நாடு சந்தி சிரிக்கிறதே என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மோசமான தேர்தலை பாவப்பட்ட அப்பாவி பொதுமக்களும் சகித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். எனவே இந்த முறை ஓட்டுக்கு பணம் வாங்குவதை நிறுத்திவிட்டு நாட்டுக்கு சேவை செய்யும் எண்ணத்துடன் வாக்களிக்க வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே. ஈஸ்வரன் பொதுமக்களிடத்தில் பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஓட்டு வாங்கிறதுக்காக பிரச்சாரத்துக்கு வருவாங்க. நாங்க இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பதற்காக பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஓட்டு முக்கியமல்ல, யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் இந்தியாவின் ஜனநாயகம் வெற்றியடைய வேண்டும். கடந்த பல தேர்தல்களில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து இந்த நாட்டினுடைய தேர்தல் நேர்மையை அடியோடு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள். இங்க மணிகாரம்பாளையத்திலிருந்து நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய அரசியல் கட்சிகளும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் ஜனநாயகத்தை காப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்த சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஜனநாயகத்தால் கட்டப்பட்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, அந்த தலைவர்கள் இன்றைக்கு நடுவீதியில் வீடு வீடாக சென்று பணம் கொடுத்து இந்த நாட்டின் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு சாதாரண மக்களாகிய நமக்கு உண்டு. எல்லா கட்சியும் சேர்ந்து மக்களை கொள்ளையடிச்சா எத்தனை நாளைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இந்த கட்சி அந்த கட்சி மேல குற்றம் சொல்லுது, அந்த கட்சி இந்த கட்சி மேல குற்றம் சொல்லுது. நான் கேட்கிறேன், நீங்க மாறி மாறி எல்லாம் குற்றம் சொல்ல வேண்டாம். 12ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் கோயம்புத்தூருக்கு வர்றாரு. அவர் தானே சொல்றாரு, இந்தியா கூட்டணி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இந்த தேர்தலிலே நிற்கின்றோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், கோயம்புத்தூருக்கு வந்து நீங்க மக்கள் முன்னாடி ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காது. அப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் எங்கள் வேட்பாளராக இருந்தாலும் நீங்கள் தோற்கடியுங்கள், எங்களுக்கு கட்சியை விட ஜனநாயகம் தான் பெரிது என்று ஸ்டாலின் கோவையில் உறுதி சொல்ல வேண்டும். அதை போல தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காது, எங்கள் வேட்பாளர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த வேட்பாளரை நீங்கள் தோற்கடிக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும். இப்படி 2 பேர் சொன்னாங்கன்னா இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் 2 தலைவரும் சொல்ல மாட்டாங்க. ராகுல் காந்தி வர்றாரு, நரேந்திர மோடி அவர்கள் வர்றாரு, எல்லா தலைவர்களும் சொல்லணும். எங்களுக்கு வித்தியாசம் இல்லை, எங்களுக்கு கட்சி வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றணும்.
ஓட்டுக்கு பணம் கொடுத்தா என்ன ஆகி போயிடும்? மக்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம பணம் தானே, நம்மகிட்ட கொள்ளையடிச்ச பணம் தானே, கொடுக்கட்டுமே, வாங்கிக்கலாம். இப்படி ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருக்கு. அந்த மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க வீட்டில் ஒரு திருட உள்ள போயிடுறான், பொருள் பணம் நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வெளியில வர்றான் மூட்டை கட்டிட்டு. வாசல்ல நீங்க அவனை பார்த்துடுறீங்க, அவன் உங்களை பார்த்துடுறான். அந்த திருட 2000 ரூபாய் பணம் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா, நம்ம வீட்டில் கொள்ளையடிச்ச காசு தானே வாங்கிக்கலான்னு 2000 ரூபாய் வாங்கிக்குவீங்களா? நீங்க வாங்க மாட்டீங்கல்ல. ஆனா நாட்டை கொள்ளையடிச்சிட்டு 2000 ரூபாய் பணம் கொடுத்தா மட்டும் எப்படி வாங்க முடியுது? இது நம்ம பணம் தானே. நாடு வேற வீடு வேற இல்ல. நாடு இருந்தா தான் நீங்க வீடு இருக்க முடியும். நாடு இல்லைன்னா வீடு இல்லாம போயிடும். நான் சொல்றேன், இந்த மணிகாரம் பாறைய முச்சந்தியில சொல்றேன், இன்னும் 3 தேர்தலில் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா 3 தேர்தலுக்கு பிறகு இந்தியா வெளிநாட்டு கம்பெனிக்கு அடிமையாயிரும். எழுதி வச்சுக்கங்க, சுதந்திர நாட்டில் நீங்க இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கவுண்டம்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லாட்டரி சீட்டு மார்ட்டின், அந்த மார்ட்டின்கிட்ட இருந்து எல்லா கட்சியும் பணம் வாங்கி இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் 530 கோடி வாங்கியிருக்கு. இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி 100 கோடி வாங்கியிருக்கு. நான் கேட்கிறேன், ஒரு கள்ள லாட்டரி சீட்டு மார்ட்டின் கிட்ட இந்தியாவை ஆளும் கட்சி தமிழ்நாட்டை ஆளும் கட்சி 2 பேருமே பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த 600 கோடியை கொடுத்துட்டு அவன் எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிப்பான்? இதெல்லாம் யாரு பணம்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கொடுக்கிறது 1000 2000, ஆனா கள்ள லாட்டரி சீட்டு மார்ட்டின் கிட்ட இவ்வளவு பெரிய கட்சிகளும் காசு வாங்கி இருக்குது. அவனை கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்க விடுறீங்கல்ல. மார்ட்டினுக்கு பல மாநிலங்களில் கேஸ் இருக்கு. கள்ள நோட்டு அடிக்கிறது ஒண்ணுதான், கள்ள லாட்டரி சீட்டு அடிக்கிறது ஒண்ணுதான். இந்த நாட்டை ஏமாற்றியதற்காக, மக்களை ஏமாற்றியதற்காக மார்ட்டின் மேல பல மாநிலங்கள்ல வழக்கு இருக்கு. அந்த மார்ட்டின் கிட்டே நீங்க பணம் வாங்கிட்டீங்க. இந்தியா முழுசும் பாரதிய ஜனதா கட்சி 6050 கோடி வாங்கியிருக்கு. இந்தியாவோட பல அரசியல் கட்சிகள் வாங்கியிருக்கு. அப்போ இத்தனை கோடியை வாங்கி எவனோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு விட்டுட்டீங்கல்ல. இதே மாதிரி வெளிநாட்டு கம்பெனிக்காரன் இன்னும் 2-3 தேர்தல்ல இன்னைக்கு ஓட்டுக்கு 1000 2000 பணம் கொடுக்குறாங்க. இன்னொரு 3 தேர்தலுக்கு பிறகு வெளிநாட்டு கம்பெனி இந்த கட்சியை குத்தகைக்கு எடுத்துருவான். நான் பணம் கொடுக்குறேன், ஓட்டுக்கு 10,000 கொடுக்குறேன், நானே பணத்தை கொடுத்துட்றேன், எல்லாத்துக்கும் ரீச் பண்ணிடுறேன், அந்த டெக்னாலஜி எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் வெளிநாட்டு கம்பெனிக்காரன் பணம் கொடுத்துருவான் ஒரு கட்சி பேர்ல. அந்த கட்சியை குத்தகைக்கு எடுத்து அதுக்கு பின்னாடி ஜெயிச்சு வந்ததுக்கு பின்னாடி அந்த வெளிநாட்டு கம்பெனிக்காரன் என்ன சொல்றானோ அதுதான் இந்தியாவோட பாலிசி, அதுதான் நாட்டில் முடிவாகும். அந்த மளிகை கடை இருக்காது, இந்த பூக்கடை இருக்காது, இந்த டீ கடை இருக்காது, எல்லாத்தையும் அமேசான் தான் விற்பான், எல்லாத்தையும் வெளிநாடு கம்பெனி தான் விற்பான். நம்ம யாரும் வியாபாரம் பண்ண முடியாது, எல்லா கூலி வேலைக்கு தான் போகணும். யோசிச்சு பாருங்க, எல்லா பாலிசியும் அவன் தான் டிசைட் பண்றான். இன்னைக்கு மூக்குத்தி கமலு வளையல் செருப்பு சீவக்கட்ட எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் வாங்குறோம். யார் சம்பாதிக்கிறா? வெளிநாட்டுக்காரன். இந்த நிலைமை மாறி 3 தேர்தலுக்கு பின்னாடி வெளிநாட்டு கம்பெனிக்காரனுக்கு இந்தியா அடிமையாக போயிடும். அப்படி அடிமையாக கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க முச்சந்தில் நின்று கதறிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ஜெயிக்கிறதுக்காக வரல. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த தேர்தல் நியாயமா நடக்கணும். எந்த தலைவராக இருந்தாலும் சரி, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா இந்த நாட்டினுடைய துரோகி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பணம் கொடுத்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்தாலும் சரி, நரேந்திர மோடி பணம் கொடுத்தாலும் சரி, ராகுல் கட்சி பணம் கொடுத்தாலும் சரி, யார் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறீர்களோ அவர்கள் இந்தியாவினுடைய துரோகி. மக்கள் புரிஞ்சுக்கணும். நாங்க ஜெயிக்கிறதுக்காக வரல, நேர்மையான தேர்தல் நடத்தணுங்கிறதுக்காக வர்றோம். நேர்மையான தேர்தல் நடக்கலைன்னா அடுத்த தலைமுறை குழந்தைகள் நல்லா இருக்காது. எப்படி நாசமா போகும்? நம்ம வீட்டில் சின்ன குழந்தை இருக்கு, பள்ளிக்கூடம் போற குழந்தை, 5 வயசு 10 வயசு குழந்தை. ஒரு கட்சிக்காரன் வந்து ஓட்டு போடணும் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறான், வாங்கிக்கிறீங்க. அந்த குழந்தை பார்க்கும்,
இன்னொரு கட்சிக்காரர் 2000 ரூபாய் பணம் கொடுக்கறான்னு வாங்கிக்கிறீங்க, அந்த சின்ன குழந்தை பார்க்கும். இன்னொரு கட்சிக்காரன் வந்து 3000 ரூபாய் பணம் கொடுக்கறான், அதையும் வாங்கிக்கிறீங்க, அதையும் அந்த சின்ன குழந்தை பார்க்கும். அந்த குழந்தை என்ன நினைக்கும்? அப்பனாத்தா 3 கட்சிக்காரனுக்கிட்ட பணம் வாங்கிட்டு எத்தனை கட்சிக்கு ஓட்டு போடும்? அப்போ அப்பா ஆத்தா ஏமாத்துறாங்க. அந்த குழந்தை எதை படிக்கும்? பொய் பேச படிக்கும், ஏமாத்துறத படிக்கும், அயோக்கியத்தனத்தை படிக்கும். நாடு முழுசு இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் அயோக்கியத்தனமா வளரும் போது எதிர்கால தலைமுறை அழிச்சு போயிடும், நாசமா போயிடும். அடுத்த தலைமுறையை, நியாயமான குழந்தைகளை வளர்ப்பதற்கு இந்த தலைவர்கள் வழிகாட்டுவார்கள் என்று நினைத்தால் அயோக்கியத்தனமான தலைமுறையை, அடுத்த தலைமுறையை இந்த தலைவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஊக்கமளித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தேர்தல் என்பதுதான் இந்த நாட்டினுடைய அடிப்படை உரிமை, உங்கள் உரிமை. 1000க்கு 2000க்கு நீங்கள் வித்துறாதீங்க. இதை சொல்வதற்குத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு தேர்தலிலே அடிப்படை மாற்றம் தேவை. 3 தேர்தல் 4 தேர்தலா ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜனநாயகத்தை மட்டுமல்ல உங்களையும் நீங்கள் அழித்துக் கொண்டீர்கள். நான் கேட்கிறேன், 3 தேர்தலா பணம் வாங்கினீங்கல்ல, 4 தேர்தலா பணம் வாங்கினீங்கல்ல, உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சா? நீங்க அந்த பைக் இன்னும் கடன் கட்ட முடியல, நீங்க வாங்கின காருக்கு கடன் கட்ட முடியல, நீங்க வாங்கின வீட்டு லோனு கடன் கட்ட முடியல. வீடு அடமானம் போகுது, பைக் எடுத்துட்டு போறான். ஆனா உங்களுக்கு 1000 2000 கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போனவன் 2 கோடி ரூபாய் கார்ல வர்றான். யோசிச்சு பாருங்க. 10 கோடிக்கு வீடு கட்டியிருக்கான். யோசிச்சு பாருங்க. நம்மளால இவங்க கொடுத்த 1000 2000 வச்சு நம்ம வாழ்க்கை தரம் உயரல, நம்ம நாசமா போயிட்டே இருக்கோம், கீழே போயிட்டே இருக்கிறோம். மறுபடியும் பணத்துக்கு ஓட்டு போட்டா மக்கள் கீழே போயிட்டே இருப்பான், அவன் மேல போயிட்டே இருப்பான். இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஓட்டுக்கு யார் பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஒரு திருடன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, யார் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவன் தான் திருடன், அவனை தோக்கடிங்க. ஓட்டுக்கு எனக்கு ஓட்டு போடுன்னு 1000 ரூபா உங்க கையில கொடுத்தான்னா அவனுக்கு நிச்சயம் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா இவன் தான் நாட்டை கொள்ளையடிக்கிறான்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால நாங்க இங்க பிரச்சாரம் வர்றது, நாங்க ஜெயிக்கிறதுக்கோ ஓட்டு கேட்கறதுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கோ இல்லை. இந்த நாட்டை காப்பதற்கு, எதிர்கால தலைமுறையை காப்பதற்கு நீங்கள் நோட்டுக்கு ஓட்டு போடாதீர்கள். இந்த அரசியல் இயக்கங்கள் ஒருவேளை உங்களிடத்திலே பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினால் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களை அப்புறப்படுத்துங்கள். இந்த நாட்டினுடைய எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற தலைவர்கள் இந்த நாட்டினுடைய தேச துரோகிகள். நன்றி, வணக்கம்.